ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாதாம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சுவையான பால்கோவா தாங்க பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வாயில் வச்சதும் அப்படியே கரையும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை முதல் பெரியவங்க வரை சாப்பிட்லாம். சத்தானதும் கூட. சூப்பராக அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவு 200 கிராம் அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுக்குவோம். நம்ம ரொம்ப குயிக்காக செய்யணும்னா நம்ம வந்து நல்லா சுடு தண்ணி நல்லா ஹாட் வாட்டரை நல்லா காய வச்சு நீங்கள் ஊற போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் இது உரிச்சு வந்துடும். நான் வந்து சும்மா பச்சை தண்ணியில் தான் ஊற போட்டேன். அதனால் 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஊறி வந்திருக்குன்னு. ஒரு பவுல் வந்துருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக போட்டது 200 ml டம்ளரால். இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம எல்லாமே தோலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். இது மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உரித்தோம்னா நல்லா அழகாக வந்துடும் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம நல்லா ஊற வச்சனால. இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் உரித்து நான் பாருங்கள் எல்லாமே உரித்து நான் எடுத்துட்டேன். எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே ஊறி வந்துருச்சு. நல்லாவே ஊறி இருக்குது. நம்ம இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 200 ml பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்குவோம். 200 ml பால் கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு. நம்ம ஏன்னா 200 ml பாதாம் போட்டனால அதே அளவு வந்து பால் ஊற்றிக்கோங்க. நல்லா திக்கான பாலாக 200 ml ஊற்றிக்கோங்க. நல்லாவே இதை வந்து ரொம்ப நெய்ஸ் இல்லாமல் ஒரு குருணை பதத்துக்கு வந்து இதை வந்து ரவை பதத்துக்கு வந்து அடித்து எடுத்துக்கோங்க. திப்பி சின்ன சின்ன திப்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நல்லா இருக்கும். நம்ம இந்த பால்கோவா சாப்பிடும்போது நல்லா அதுவும் கடிப்பட்டுட்டு நல்லா இருக்கும். அதை நம்ம வந்து ஒன்றும் செய்ய வேணாம். நல்லா இதை வந்து எடுத்துக்கோங்க. பாலும் நம்ம பாதாமும் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது நம்ம கைவிடாமல் இதுங்கணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்கும். இப்போ அதே பவுலால் ஒரு 3/4 பவுல் வந்து ஜீனி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு கிண்டிக்குவோம். நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஜீனி போடவும் நம்மளுக்கு நல்லா இலகலாக தண்ணி மாதிரி ஆயிரும். இந்த பாதாம் மிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். பாருங்கள், அந்த பாதாம் பருப்பு சின்ன சின்ன பருப்புகளாக கடந்தது அது அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். இது நம்ம வந்து இந்த இதை சாப்பிடும்போது நம்ம பாதாம் பால்கோவா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா வெந்து போய் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் நெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் டீஸ்பூனால் பெரிய டீஸ்பூனால் 3 ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க. இப்போ நம்ம திருப்பி நல்லா கிண்டி விடுவோம். இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இந்த பால்கோவா நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி நல்ல மணமாக சூப்பராக டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கும் சரி நல்லாவே இருந்தது. நல்லா சத்தானதும் கூட. சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் ஆகும். நமக்கு நல்லா வெயிட்டு நல்லா போடும் பசங்களுக்கு. பாருங்கள், திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிட்டேன். மொத்தம் ஒரு 5-6 ஸ்பூன் இதுக்கு வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த நல்லா நம்மளுக்கு வந்து இப்படியே நம்ம கைவிடாமல் நம்ம வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டானது. நம்மளுக்கு உருண்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. பாருங்கள், நல்லாவே உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதம் மாதிரி வரும். நமக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்குவம் வரணும் நம்மளுக்கு. இந்த பால்கோவா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது. நல்ல மணமாகவும். இப்போ நம்ம வந்து பாதாமை நறுக்கி நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மேலே அழகுபடுத்த நம்ம இது வந்து இதே மாதிரி நம்ம போட்டுக்குவோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் சேர்க்கலை. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. நம்ம குங்குமப்பூ இருந்தால் போடலாம். நம்மள்கிட்ட குங்குமப்பூவும் இல்லை. அதனால் செஞ்சாச்சு. சூப்பரான சுவையான பாதாம் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும்.
இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.